ஓம் சரவணபவ ஓம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தீப ஒளியை பற்றின இன்னொரு டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிறையாக தோன்றி அதை இதழாக மலர வைத்து குழந்தை வடிவமாக காட்டிய எந்தன் முருகனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது எதுக்கு அப்படின்னா, தீபத்தில் நமக்கு நல்ல பிறை வடிவத்தில் தெரிஞ்ச அந்த திரிக்கும் அப்படி பூவாக மாறிச்சு. இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டால், நான் இன்னுமே இதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். இவ்வளோ வருஷமாக நான் திரியில் அந்த திரி அதே இடத்துல ஒரே இடத்துல இருந்து அது தீபமாக எரியும். அதை நம்ம அணத்துறப்போ கூட அது அப்படின்னு நல்லா சாஞ்ச நிலைமையில தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா, திரியிலே பலவிதமான அற்புதங்கள் பண்ணுற நம்ம முருகனை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு தான் சொல்லணும். இது எப்படி சாத்தியப்படும்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் அது எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதனாலே நான் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கேன். இது எப்படி சாத்தியம்? ஒரே ஒரு திரி தான், அதுவும் லோ ஒல்லியாக இருக்க அந்த காட்டன் திரியில் ஒரு குழந்தை வடிவம் வர்றது, ஒரு பூ வடிவம் வர்றது, உருவாய்ங்கிற மாதிரி அந்த பூக்குள்ளே இவ்வளோ அழகாக ஒன்று ஒன்று அப்படியே பிரிஞ்சு ஒரு தேனி மாதிரி ஒரு ஏதோ நம்மக்கிட்ட உணர்த்த வருதுங்கிறத மட்டுமே எனக்கு தெரியுது. ஆனால் அது என்ன அப்படிங்கிறத சத்தியமாக என்னால் உணர முடியலை. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தால், இது எதனால் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட் பண்ணி இதோட எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் டு வாட்ச் மை வீடியோ.